அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 270வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 270வது நாளை அடைகின்ற போது 37,925 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ரஃபாவிலிருந்து கான்யூனிஸ் வரைக்கும் தொடர்ந்து ஒரு பகுதி விடாமல், ஒரு அகதிகள் முகாமை விடாமல் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தி அவர்களை பிணங்களால் அல்ல ஷஹீதுகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது. அடுத்து 86,722 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். 8,672 குழந்தைகள் தங்களுடைய கல்வியை இழந்திருக்கின்றன. மாணவர்கள் 14,000 பேர் குழந்தைகளே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர சாதிப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அளவில் நேற்று கான்யூனிஸில் நடந்த சண்டையில் கான்யூனிஸில் அடைக்கலம் தேடிய மக்கள், இவர்கள் ரஃபாக்கு போகும்போதே நாம் நமது காணொலியில் தொடர்ந்து குறிப்பிட்டோம். ரஃபா பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கான்யூனிஸ், நார்தன் இஸ்ரேல் இப்படி அடர்த்தியாக நார்தன் காசா ஆகிய இடங்களுக்கு அடர்த்தியாக சென்று விட்டார்கள் என்று. அதில் ஒரு பெரும் பகுதி மக்கள் 2,80,000 பேர் கான்யூனிஸில் வந்து டெண்டுகளில் குடியமர்ந்திருக்கிறார்கள். நேற்று இஸ்ரேல் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து வெளியே போய்விட்டார்கள். அங்கே இயங்கி கொண்டிருந்த யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல் வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. டாக்டர்களும் அவர்களும் வெளியேறிவிட்டார்கள். ஆனால் போராளிகள் குழுக்கள் நேற்று கான்யூனிஸில் 2 ஆம்புஷை நடத்தியிருக்கிறார்கள். சனிக்கிழமையில் ஆரம்பித்து சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 4 நாட்களிலும் இஸ்ரேல் இதுவரைக்கும் இல்லாத பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது என்பது இஸ்ரேல் மீடியாவும் எப்பொழுதும் இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்ற நஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் இஸ்ரேல் ஏற்படுத்துகின்ற அழிவுகளை மட்டுமே உலக மக்களுக்கு தந்து கொண்டிருந்த அல் ஜசீரா பத்திரிகையும் இதை ஒத்துக்கொள்கின்றன. அதே போல நெட்சாரிம் அவர்களுடைய ஜங்ஷன் இப்பொழுது இஸ்ரேல் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது. அது 3வது கட்டத்துக்கு வருகிறதாம். எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே 4வது கட்டம் 5வது கட்டம் சொன்னான் ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கும்போது. இப்பொழுது 3வது கட்டமா. அது என்னவென்றால் நெட்சாரிம்லையும் பிளாடல்பியா கிராசிங்லையும் பிளாடல்பியா ஒதுக்கு முனையிலும் ஒதுங்கி இருப்பார்களாம். அதோடு யுத்தத்தை முடித்து கொள்வார்களாம். ஆனாலும் 10 நாட்கள் ஆகுமாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த நெட்சாரிமில் நேற்று 3 ஆம்புஷ் நடந்திருக்கிறது. அது வந்து அல் குர்ஸு, அல் காசம் 2 பிரிகேட்ஸும் சேர்ந்து நடத்தினதுன்னு சொல்கிறாங்க. 44 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள், 15 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகின்ற, இஸ்ரேலி மீடியா சொல்லுகின்ற செய்தி. நேற்று ஹகானா வெப்சைட்டுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு வெப்சைட்டும், அதை மெஹர் நியூஸு, அல் மயாதீன் இவர்களெல்லாம் அந்த வெப்சைட்டில் ஹீப்ரூவில் வந்த செய்தியை ஆங்கிலத்தில் தருகின்றார்கள். இதில் இந்த கம்பைன்டு அல் குஸ், அல் காசம் 2 பேரும் பண்ணிய தாக்குதல் மட்டுமல்லாமல் சுஜையாவில் 3 ஆம்புஷ். அதில் கடைசியில் தாங்க முடியாமல் புறமுது விட்டு ஓடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரை துரத்தி தாக்கினார்கள். ஏன்னா அங்கே இந்த அகதிகள் முகாமில் போடும்போது, குண்டுகளை போடும்போது அவர்களுடைய வேகம், அவர்களுடைய கோபம் எல்லாம் அதிகமாகிறது. ஆக நேற்று வரைக்கும் இந்த 4 நாட்களிலே மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அதனால் வார் மினிஸ்டர் அல்லது பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்டும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெர்சி ஹெல்வியும் நேற்று இஸ்ரேலி மீடியா 124க்கு கொடுத்ததை நியூயார்க் டைம்ஸ் எடுத்து போட்டிருக்க ஒரு பேட்டியை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, காசாவில் யுத்தத்தை நிறுத்தி விடுவோம், நம்ம ஒரு சீஸ்ஃபயருக்கு வருவோம், இந்த சர்வைவல் ஆஃப் ஹமாஸு நமக்கு முடிவுகளை மாற்ற வேண்டாம், ஹமாஸ் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும், அதை வைத்து மையப்படுத்தி கொண்டு போகும்போது நமக்கு நிறைய அழிவுகள் வருகிறது, நமது இராணுவத்தினர் பெரிய அளவில் காயமுறுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், அதனால் ஒரு சீஸ்ஃபயர் இன் ஸ்பைட் ஆஃப் த சர்வைவல் ஆஃப் ஹமாஸ்,
போர் நிறுத்தம் அவர்கள் ஹமாஸ் இருந்துட்டே போட்டு ஒரு போர் நிறுத்தம் வேண்டும் என்பதை நியூயார்க் டைம்ஸ் பெருசாக போட்டிருக்கு. இது நியூயார்க் டைம்ஸோடைய ஸ்டோரியை மீதி எல்லாரும் சர்க்குலேட் பண்ணவே அமெரிக்கா அமெரிக்கன் அபிஷியல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினோட அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், நீ இப்படியே யுத்தத்தை இழுத்துட்டு போய் ஒரு முடிவு இல்லாமல் இருந்தால் இனி ஹிஸ்புல்லாவையும் தாக்கும்னு சொன்னா அமெரிக்கா மிக குறைந்த அளவில் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னா அங்க எலெக்ஷனை பாதிக்கும். இப்பவே பைடனுக்கு எதிராக அங்க அவங்க கட்சியை சார்ந்த அவனுடைய ஜனநாயக கட்சியை ஒரு ஆட்சி கைப்புக்கு ஏற்பாடு செய்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஆக இப்போ இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் 2 பேரும் இந்த முடிவுக்கு வந்துட்டானா, ஜோ கேலண்டும் ஹெச் ஹெல்வியும். இன்னொரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், இந்த பக்கம் இப்படி சொல்லிட்டு நத்தியானு இல்லை யுத்தம் 10 நாள் தொடரும் அப்படின்னா 10,000 பேரை கொடுங்கிறான். யாரு? கேலண்ட். நமக்கு ரிசோர்ஸ் ஷார்ட்டேஜ் வந்துட்டு, நமக்கு ஆயுதங்களும் இல்லை ஆளும் இல்லை என்ற நிலை வந்து விட்டது, இதையெல்லாம் எங்கிருந்து எடுப்ப? சரி போ, பழமைவாத யூதர்கள் என்று சொல்லக்கூடிய ஹெரிடம்ல இருந்து ரெக்ரூட் பண்ணு. அது முடியலை. அது சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு நாடாளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்தில் நட்டானுவை ஆதரிக்காத நிலையில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த குழப்பம் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது. இதில் சைலண்டாக ஒரு வேலை நடந்திருக்கு. ஆச்சரியம் ஆனால் உண்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. இந்த காசாவில் இருக்கக்கூடிய சின்ன வயசு பிள்ளையெல்லாம் அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை பாருங்க, சோலார் பவரில் இருந்து இப்போ பயங்கர ஹீட். அங்கே சோலார் பவரை எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி, இதுக்கு அவங்களுக்கு எங்கே இருந்து பொருட்கள் கிடைக்குன்னா இஸ்ரேல் போட்டு வெடிக்காத குண்டு அது இதில் எல்லாம் விட்டுட்டு போன இது கொஞ்சம் பக்கத்தில் உள்ள டெக்னாலஜி எல்லாம் சேர்த்து ஏற்கனவே அவங்க படித்து வச்சுருந்த கலையெல்லாம் சேர்த்து அந்த சோலார் பவரை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்க. டெவலப் பண்ணி இந்த தண்ணிகளை தண்ணியை எடுக்கக்கூடிய சில மோட்டர்களை கண்டுபிடிச்சி வாட்டர் சப்ளைக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ வாட்டர் சப்ளை அவங்கள ஏற்பாடு பண்ணிட்டதுனால இஸ்ரேல் என்ன செய்யறதுன்னா, என்னுடைய பவர் கனெக்ஷனை கொடுக்குறேன் வாட்டர் சப்ளைக்கு என்று முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் வென்கர் உட்பட எல்லாரும் முட்டாள்தனத்துக்கு மேலே முட்டாள்தனத்தை செய்கிறாய் என்று பயங்கரமான கண்டனம். ஆனால் நடந்து விட்டது, அவன் கனெக்ஷனை கொடுத்துட்டான். ஓரளவுக்கு இலையும் தலையும் சாப்பிட்டு இருந்த மக்கள் தண்ணியாவது குடிப்பாங்கங்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. இது எத்தனை நிமிஷம் இருக்குங்கிறது தெரியல, ஏன்னா அவ்வளவு எதிர்ப்பு இஸ்ரேல்ல. அடுத்தது இந்த நெட்சாரிவுக்கு பக்கத்திலேயே அபு அரேபியன் சைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த அடிச்சிருக்காங்க. இந்த அடி அதே மாதிரி ஹீப்ரு மீடியாவும் ஒத்துக்கொள்ளுகிறது, நம்ம பெரிய நஷ்டத்தில் இருக்கோம். ரிசோர்ஸ், அதாவது அடிப்படை தேவைகள் இராணுவத்துக்கு தட்டுப்பாடாயிட்டு உடனே ஒரு போர் நிறுத்தத்துக்கு போக வேண்டும் என்று. நேற்று ரஃபால அல் சம்ஸ் மாஸ்க்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்த சண்டையில் 2 பக்கம் இழப்பு இருக்கும். ஹெல்வி ரொம்ப பெருசாக நாங்கள் ரஃபாலேயே 900 பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார். அது நம்புவதற்கு இல்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்லுகிறது. எப்போவுமே அவங்க உண்மையை சொன்னதில்லை. சென்சார்ஷிப்பு இதெல்லாம் இருக்குது. அங்கே இருந்த எல்லா மீடியாக்கள் ஆஃபீஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க சொல்லதான் கேட்கணுங்கிற ஒரு இது. அதை உடனேயே எஸ்தக் பிரிக் இவர் தான் முதல்ல நார்தன் காசாவே நாம் இழந்து விட்டோம்னு அறிக்கை விட்டார். அது இன்னைக்கு வரைக்கும் அது பொய் ஆகலை, உண்மையாக தான் இருக்கு. அவர் எப்போ தெரியுமா சொன்னார்? அக்டோபர் எண்டிலே சொல்லிட்டார். அக்டோபர் 7 போர் தொடங்கி அக்டோபர் 27, 28 நார்தன் காசா போச்சுன்னு சொல்லிட்டார். இன்னைக்கும் 3 தடவை போயும் நார்தன் காசாவை ஒன்றும் செய்ய முடியல. அடுத்தது அவர் இன்னொன்னே சொல்லியிருக்கிறார். அதாவது நத்தியானுக்கு புது பட்டம் கொடுத்துருக்கார், த ப்ராஃபட் ஆஃப் ரத், அதாவது சாபத்தின் தூதுவர். இஸ்ரேலினுடைய கடைசி காலத்தில் சாபம் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த சாபம்தான் நத்தியான்ஹூ. அவரை எந்த வழியிலாவது, ரொம்ப கடுமையான வார்த்தை, சில நாடுகளில் இது கிரிமினல் வேர்டு, எந்த வழியிலாவது அவரை நாம் பதவியில் இருந்து நீக்காவில்லை என்று சொன்னால் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒரு தோல்வியொரு யுத்தத்தை தான் நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை எல்லா இஸ்ரேலிய ஊடகங்களும் ஒத்துக்கொள்கின்றன. இஸ்ரேலிய ஊடகங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தில் நத்தியான்ஹூ ஒரு ஆளை தவிர மீதி எல்லோரும் போர் நிறுத்தமே சிறந்தது, குறைஞ்சபட்சம் தோத்து ஓடணுங்கிறது இல்லாமல் ஒரு போர் நிறுத்தம்னு கொண்டு வந்தால் அங்கே உயிரோடு இருக்கிட்ட 120 140 இப்போ ஒரு 20 பேரை புதுசாக கைது செய்திருக்காங்க. இவங்க எல்லாரையுமே நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம்ங்கிறது.
அடுத்தது நேற்று ஒரு 55 பேரை இஸ்ரேல சிறையில் இருந்து விட்டார்கள் என்று சொன்னேன். அந்த 55 பேர் எப்படி வெளியிலே வந்தார்கள் என்று சொன்னால் 21,000 பேர் ஒரு சிறையில் இருக்காங்க. அந்த சிறையின் கொள்ளளவே 14,500 பேர் தான். 14,500 பேர் இருக்கக்கூடிய சிறையில் 21,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் உணவு யாருக்கும் கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் மினிமம் தான். ஆனால் சிறையில் சாவு அதிகமாகிறது என்பதனால் சின்பத்தோடைய முடிவுதான் சிறைவாசிகளை விட வேண்டும் என்று. அதில் நேற்று கண்ணீர் மல்க ஒரு சின்ன குழந்தை நவம்பரில் இருந்து நேற்று வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்கு. அது தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு தேடினா தாயாரை காணவில்லை, தகப்பனோடு சேர்ந்திருக்கிறது. அது வைரலான வீடியோவா உலக மக்களுடைய இதயங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. ஆக இந்த இந்த குழப்பம் சின்பத்துக்கும் யாருக்கும் தெரியுமா சண்டை? பென்கருக்கும் சண்டை. பென்கர் பயந்துட்டு கிடக்குறான். இப்போ நேற்றுல இருந்து என்ன அறிக்கை விடானா, என்ன சின்பத்து ஏதாவது செய்திரும்னு. ஏன்னா சின்பத்து இவனோட அறிக்கைகளால் புரோவோக் ஆகிற ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் தாக்குதலை அதிகப்படுத்துகிறார்கள் என்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. சிறையில் கொடுமை. அந்த மாதிரி ஒரு பெரிய அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த குறைந்த அளவு எண்ணிக்கையில் அதிகமான ஸ்பேஸில் அதிகமான பிரிஸ்னரை வைக்கும்போது தொற்று நோய் இது எல்லாம் நடக்கும். இதே ஒரு பெரிய சித்திரவதை. அடுத்தால நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வருவோம்னு சொன்னால், வெஸ்ட் பேங்கில் துக்காராமில் நடந்த நேற்று துல்காம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடந்த 2 மிகப்பெரிய தாக்குதலில் 21 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அதனால் நேற்று ராத்திரி முழுவதும் நிபுலஸு, ஜெரிச்சோ, துக்காரம் முழுவதும் ராத்திரி ரைடு நடத்தி நிறைய இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். 5 பேரை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே ரெசிஸ்டன்ஸ் எப்படி வளர்ந்துட்டுனா, இவங்க வரக்கூடிய இடங்களில் எல்லாம் அதாவது நிலத்திலே பதிக்கக்கூடிய அந்த குண்டுகளை, நிலவெடி பொருட்களை வைத்திருக்கிறார்கள், வெடித்து சிதறி இருக்கிறார்கள். அதனால் துல்காராமில் இருந்தும் நிபுலஸில் இருந்தும் ஓடி போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலிய மீடியா முழுவதும் மைன்ஸ் த நியூ சேலஞ்ச், அதாவது நில வெடிகுண்டுகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அங்கேயும் பெரிய அளவில் அடி வாங்கியிருக்காங்க. ஹார்ஸ் பீச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது அந்த மெடிட்டரேனியன் சீல இஸ்ரேல் பக்கத்தில் வரக்கூடிய மேற்கு இதோட சேர்ந்த ஒரு பீச். அந்த பீச்சில் இருந்த பூர்வீக குடிகளை விரட்டி விட்டு இப்போ தான் செட்டில்மெண்ட் கட்டியிருக்காங்க. அந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ளால தாக்குதலை கொண்டு போய் வந்தேரிகள் அங்கிருந்து ஓடி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வந்தேரிகள் அல்-அஸ்கா பள்ளிவாசலில் புகுந்து அதை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், தங்களுடைய பிரார்த்தனைகளை நடத்தி இருக்கிறார்கள். இப்போ புதன்கிழமையில ஆரம்பிச்சிட்டானா நாளைக்கு உக்கரப்படுத்துவான். நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமையில அவர்கள் தொழுவதற்கு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள். அடுத்து நம்ம இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு முன்னாடி ஹவுத்தீஸை பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய ஆய்வு கட்டுரைகள் இஸ்ரேலிய மீடியாலையும் மேற்குலக மீடியாலையும், நம்ம அல்மயாதீன், அதே போல் மிடில் ஈஸ்ட் மானிட்டர், மிடில் ஈஸ்ட் அப்சர்வர் இவற்றிலெல்லாம் இடம்பெற்று விட்டது. இவற்றை மான் நியூஸும் எடுத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. ஹவுத்தீஸனுடைய பரவல் எங்கெல்லாம் போயிருக்குன்னு சொன்னால், நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்து செவரல் ஃப்ரான்ஸ் வில் பி ஓப்பன். நிறைய போர் முனைகளை அங்கிருந்து அங்கே திறந்து அவர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்று வருகிறது. அவர்கள் ஊடுருவி கொண்டே இருக்கிறார்கள். எகிப்து, மொராக்கோ, சிரியா, லெபனான் இங்கெல்லாம் வந்துட்டாங்க. நேற்றைய செய்தி காசாக்குள்ளாலும் வந்து விடுகிறார்கள் என்று இதை சேனல் 124 விளக்கமாக சொல்லியிருக்கிறது. அடுத்து நேற்று 4 கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள். அன்வில் பாயிண்ட்ங்கிற ஒரு கப்பல், அது இந்திய பெருங்கடலில் தாக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது MSC யூனிஃபிக், அதை அரேபிய கடலில் தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது டிலோனிக்ஸ் ரெட்சியில் தாக்கி இருக்கிறார்கள். லக்கி சேலர் நேற்று 3 நாளாக இது செய்தியாக இருக்கு. இது மத்திய தரைக்கடலில், மெடிட்டரேனியன் சீன்னு சொல்லக்கூடிய மத்திய தரைக்கடலில் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த 124 சேனல் நான் குறிப்பிட்டேனே, அந்த சேனல் சொல்லுகிறது இவங்க தான் இப்போ பெரிய த்ரெட்டு.
இந்த ஹூத்திஸோடைய புதிய ஆயுதங்களும் புதிய படைகளும் ஊடுருவலும் தான் மிகப்பெரிய பயமாக இருக்கிறது. அதற்கு ஈரான் எப்பவுமே ஈரானை குறை சொல்லலைன்னா அந்த இஸ்ரேலிய மீடியாக்களுக்கு தூக்கம் வராது. ஈரான் மிக உறுதியாக உதவி செய்கிறது என்று. ஆனால் ஈரான் தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்கினால் நாங்கள் எல்லா வகையான உதவியும் செய்வோம். ஈரான் ஹிஸ்புல்லா தாக்கினா எல்லா உதவியும் செய்வோம்னு சொல்லுது. அமெரிக்கா நாங்க பெரிய அளவில் உதவி செய்ய முடியாதுன்னு இஸ்ரேலுக்கு சொல்லுது. இந்த ஒரு டிவிஷன் அங்க வந்துகிட்டு இருக்கு. இதனிடையே கத்தர் என்ன நினைச்சுன்னு தெரியல, $20 மில்லியன் ஏமனி இராணுவத்துக்கு, அதாவது ஹூத்திஸுகளை யெமனி இராணுவத்திற்கு கொடுத்ததாக தகவல் வருகிறது. அப்போ சவுதி அரேபியாவினோட விடியல் வைகரை வெளிச்சம் அபிஷியல் சேனல்ல சொன்ன ஸ்டான்லி ஜோனியினுடைய கட்டுரையை மேற்கோள் காட்டி, அதாவது இண்டிபெண்ட் பாலஸ்தீன் வித் ஜெருசலம் ஆஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறது சவுதியோடைய டிமாண்ட். அப்போ இந்த இது எல்லாம் கைகூடி வருகிறது என்பதை காட்டுகிறது. பிறகு நம்ம ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு வந்தால், நேற்று ஃபினான்சியல் டைம்ஸு வந்து ஒரு பெரிய கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறது. அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் எல்லாரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லுதுன்னா, போர் நிறுத்தம் வேண்டும், ஹாஸ்டேஜஸை வெளியில் கொண்டு வந்துட்டு இதிலிருந்து வெளியில் வருவோம், இல்லைன்னா இஸ்ரேலை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அது வழக்கமாக தாக்குற ஏரியாக்களில் நேற்று அதிகமாக ஹிரோஷிமாவை அதிகமாக குறிவைத்து தாக்கி இருக்கிறது. அதில் இருந்த எல்லா தளங்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், 2295 தாக்குதல்களை இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறது. அவ்வளவுமே சியோனிஸ்ட் மிலிட்டரி சைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள். இதை இஸ்ரேலுடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒன்று அறிவித்திருக்கிறது. இதுவரைக்கும் நார்தன் இஸ்ரேல், அதாவது வடக்கு இஸ்ரேலில் 1023 வீடுகளை அளித்திருக்கிறது. 130 செட்டில்மெண்ட்னு சொல்லக்கூடிய குடியேற்ற பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஹிரோஷிமா 147 தாக்குதல், அன் மலாரா 130 தாக்குதல், அல் மியூட்டிலா 121 தாக்குதல், சுமோனி 115 தாக்குதல், அரப் அல் அம்ருஷா 88 தாக்குதல். இவ்வளவத்தின் வழியாக இது ஒரு 270 நாளில் நடந்த இது வழியாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை அது டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. இப்போ காசால எல்லா மக்களும் அங்கேயே அலையிறாங்க. ஆனால் இஸ்ரேல்லையும் அதை விட அதிகமாக டெல்லவில் உள்ள மக்கள் ரோட்டில் நிற்கிறாங்க. இங்கே இருந்து காசால அடிபட்ட போர் வீரர்களுடைய இராணுவத்தினருடைய குடும்பத்தினர் ரோட்டில் நிற்கிறாங்க. இங்கே இவங்களும் போய் நிற்கிறாங்க. ஒரே குழப்பம் அங்கேயும் இருக்குது. ஆனால் டைமென்ஷனில் இவங்களுடைய, அதாவது காசா பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கஷ்டம்தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஹிஸ்புல்லா தொடுத்து சொல்லியிருக்கு. நேற்று ஹிஸ்புல்லாட்ட பணந்தாரம் என்ன வேணாலும் செய்கிறோம், நீங்கள் தாக்குதல் நடத்துங்கன்னு சொன்னதுக்கு இதை இங்கே பேசவே பேசாத காசால நடத்து. இப்போ ஒரு கேள்வி ஹிஸ்புல்லானோட துணைத் தலைவரிடம் ஃபினான்சியல் டைம்ஸ் கேட்குது, ஒருவேளை போர் நிறுத்தம் இல்லாமலே இஸ்ரேல் வெளியே போயிட்டா நீங்கள் உங்கள் தாக்குதலை நிறுத்துவீர்களா? அன்னைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்லை, தோற்று போயிட்டான், அதை அப்படி தானே சொல்லணும் நம்ம. அப்போ போயிட்டா நீங்கள் போரை நிறுத்துவீர்களான்னு என்று கேட்டால், அது அந்த நேரத்தில் முடிவு செய்வோம். முதலில் காசாவினுடைய எல்லா பகுதியில் இருந்தும் அவர்கள் வெளியே போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ பிரான்ஸில் ஃபார் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கள்ட்ட அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அதனால முஸ்லீம்கள்கிட்ட, அங்கே 60 லட்சம் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. யூரோப்போடைய அதிகமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுன்னு வேற அதுக்கு ஒரு அடைக்கலமும் கொடுத்துக்கிட்டாங்க. அந்த மக்களிடத்துல ஒரு பீதி ஏற்பட்டு இருப்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள். இதனிடையே இஸ்ரேலில் இருந்து நிறைய பேர் பிரான்ஸு குடிபெயர்வார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வைகரை வெளிச்சம் அபிஷியல்லையும் ஒரு அனாலிசிஸ் இடம்பெற்று இருக்கிறது, அதையும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.